அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அஷ்டாங்க யோகம் அதை பற்றி அன்றைக்கி பார்க்கலான்னு இருக்கிறோம். பதஞ்சலி முனிவர் அருளிய அஷ்டாங்க யோகம், அதாவது 8 பிரிவுகளை கொண்ட யோகத்திற்கான 8 பிரிவுகளை பதஞ்சலி முனிவர் என்ன பண்ணிருக்காரு, வகுத்து கொடுத்துருக்காரு. இந்த 8 பிரிவுகளையும் முறையாக நம்ம வாழ்க்கையில் நாம் இதை பயின்றோம் என்றால் அந்த கடவுள் தன்மையை, அந்த சமாதி நிலைக்கு செல்வதற்கு, கடவுள் தன்மை உணர்வதற்கு நமக்கு இது ஒரு கருவியாக, நமக்கு மிகவும் எளிமையாக இதனை அணுகுவதற்கு, எளிமையாக நாம் இதனை பயின்று நம்முடைய அந்த சமாதி நிலை, நிர்வாண நிலை, எண்ணங்களற்ற அந்த கடவுள் இருப்புத்தன்மையை, பிரபஞ்சத்தன்மையை உணர்வதற்கு பதஞ்சலி முனிவர் அருளிய மிகவும் ஒரு எளிமையான 8 பிரிவுகள். இதைத்தான் பார்த்தீங்கன்னா அஷ்டாங்கம்னு சொல்கிறாங்க. அதாவது ஆட்னா ஹிந்தியில் ஆட்டுன்னு சொல்லுவாங்க, தமிழில் 8ன்னு சொல்கிறாங்க. அஷ்டாங்க யோகம் 8 அங்கங்களை கொண்ட யோகம் அஷ்டாங்க யோகம். இந்த அஷ்டாங்க யோகம் பார்த்தீங்கன்னா 8 பிரிவுகளாக உள்ளது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இது போன்ற 8 பிரிவுகளாக பதஞ்சலி முனிவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த சமாதி நிலையை, அந்த பிரபஞ்சத்தின் இருப்பினை உணர்வதற்கு, பிரபஞ்சத்தின் இருப்பினை நாம் உணர்ந்து நாம் அதில் நிலைத்து இருப்பதற்கு மிகவும் ஒரு எளிய முறையில் நாம் இதனை பயில்வதற்காக இந்த அஷ்டாங்க யோகத்தை வகுத்து கொடுத்திருக்கிறார். இது பார்த்தீங்கன்னா இதில் முதல்ல வரக்கூடிய அந்த இயமம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயமம் என்பது நம் வாழ்க்கையிலிருந்து எதையெல்லாம் அகற்ற வேண்டும், எதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவையில்லாத இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் விட்டுறணும், அதுதான் இயமம்னு சொல்கிறாங்க. இதிலே நிறைய 5 சிறு உட்பிரிவுகள்லாம் இது இயமத்திலேயே சிறு 5 உட்பிரிவுகள்லாம் இருக்குது. அதாவது பேசிக்காக சுருக்கமாக பார்த்தோம்னா, இயமங்கிறது தேவையில்லாத விஷயத்தை நம் வாழ்க்கையிலிருந்து நாம் அகற்ற வேண்டும், விலக்க வேண்டும், அதான் இயமம். பிறரை கொலை செய்வது, பிறரையோ பிற உயிரினங்களையோ வதைப்பது, கொலை செய்வது, அதனை துன்புறுத்துவது, இதெல்லாம் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இதனை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் விலக்க வேண்டும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா பொய் சொல்வதை நிறுத்த வேண்டும், உண்மையை மட்டுமே ஃபாலோ பண்ணணும், பொய் சொல்வதை நம் வாழ்க்கையிலிருந்து விலக்க வேண்டும். இப்போ இதெல்லாம் இயமத்தில் உள்ளது. நம் வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன பண்ணுறது, பிறருடைய பொருளை நாம் அபகரிப்பது, திருடுவது, இதனையும் நாம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம வாழ்க்கையிலிருந்து நாம் விலக்க வேண்டும். இது என்னுடைய பொருள், இது என்னுடைய இது அப்படிங்கிற எதையுமே நாம் உரிமை கொண்டாடக்கூடாது. இதையெல்லாம், இதே போன்ற விஷயங்களை எல்லாம் என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அகற்ற வேண்டும், விலக்க வேண்டும். இதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இதுதான் இயமம்னு சொல்கிறாங்க. இப்போ நியமம் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா நியமம் சொல்கிறாங்க. நியமம்னா நம் வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் பின்பற்ற வேண்டும், எதையெல்லாம் நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும், நம்ம லைஃப்பில் நம்ம கூட வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் நியமம். இதில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே என்ன பண்ணணும், கடவுள் தன்மையிலேயே நான் யார் என்று நமக்குள்ளே விசாரித்து கொண்டே இருக்க வேண்டும். நான் யாருங்கிற விசாரணை நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதெல்லாம் நியமத்தில் வருது. எப்பவுமே என்ன பண்ணுறது, அன்பாக இருத்தல் போன்ற நல்ல விஷயங்கள், பிரம்மச்சரியத்தில் கடைபிடித்தல், இது போன்ற நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நியமத்தில் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இந்த நான் யார் எங்கே உணர்வதற்கு நமக்கு தேவையான இந்த நியமத்தில் சொல்லப்படுகிறது. நம் வாழ்க்கையில் நமக்கு எதெல்லாம் தேவை, எதெல்லாம் பின்பற்ற வேண்டும், இதெல்லாம் நியமத்தில் வருகின்றது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஆசனம். இதில் நமக்கு பல ஆசனங்கள் இருக்குது, பல விதமான ஆசனங்கள்லாம் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆசனங்களில் நமக்கு எது தேவையோ அதை நல்லபடியாக பயன்படுத்தி நம் உடலுக்கு ஒரு வலுவினை சேர்த்து
உடலுக்கும் நரம்புக்கும் ஒரு வலுவூட்டுவதற்காக இந்த ஆசனங்களை செய்யலாம். நான்காவதாக பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இந்த சீக்வன்ஸில் நம்ம வந்து பின்பற்றி வரணும். பின்பற்றி வரும்போது தான் நம்ம அந்த கடவுள் தன்மையை, நான் யார் என்பதை உணர முடியும். அதற்காக வகுத்து கொடுப்பது. முதலில் இயமம், இரண்டாவது நியமம், மூன்றாவது ஆசனம், நான்காவதாக பார்த்தீங்கன்னா இந்த பிராணாயாமம். அதாவது நம்முடைய மூச்சு இருக்குல்ல, அந்த மூச்சினை நாம் வந்து ஒரு சில பயிற்சிகளின் மூலமாக மூச்சினை நம்ம வந்து ஒரு சீராக உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விட்டு நம்ம அதன் மூலம் ஒரு பயிற்சிகளை பண்ணுறோம்ல, நம்முடைய மனதினை நம்மளோட கண்ட்ரோலுக்கு, மனதினை ஒரு அமைதிக்கு கொண்டு வரோம்ல, இதே பார்த்தீங்கன்னா பிராணாயாமம்னு சொல்கிறாங்க. இதில் நாடி சுத்தி இருக்குது. மூச்சை இழுத்து பிடித்து மூச்சை அடக்கி வைத்து கும்பகம் செய்து வைத்து மெதுவாக வெளியே விடுத்துறாங்கள, இதெல்லாம் பிராணாயாம பயிற்சிகள். அப்போ இது நான்காவதாக இருக்கின்றது இந்த பயிற்சிகள். இந்த பிராணாயாம பயிற்சிக்கு அப்புறம் ஐந்தாவதாக இருப்பது பிரத்யாகாரம். அதாவது நம்முடைய உடலில் உள்ள அந்த புலன்கள், வெளியே போகக்கூடிய அந்த புலன்கள், நம்ம கண்கள், காதுகள், கேட்குறோம், பேசுகிறோம், பாடுறோம், எல்லாம் பண்ணுறோம்ல, அந்த ஐம்புலன்களையும் அடக்குவது. ஐம்புலன்களையும் நம்ம அப்படியே வெளியே லாந்த விடாமல் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவது இந்த பிரத்யாகாரம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆறாவதாக இருப்பது தாரணை. தாரணைனா ஒரு பொருளின் மீதோ, ஒரு உருவத்தின் மீதோ, ஒரு சில விஷயத்தின் மீது நம்முடைய கவனத்தை குவித்தல். கவனத்தை குவித்து அதன் மீது நம்முடைய கவனத்தை செலுத்துவது, அதன் மீதே வைத்திருப்பது, அதனை தாரணைன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இந்த தாரணையை பார்த்து கொண்டு இதுதான் தியானம் என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அது வேறு விஷயம். தாரணை என்பது ஒரு பொருளின் மீது, ஒரு புள்ளியின் மீது நம்முடைய கவனத்தை செலுத்துவது தாரணையாகும். இதற்கு தாரணைக்கு அடுத்துதான் ஏழாவதாக இருப்பது தான் தியானம். இந்த தாரணையை நாம் பயில்வதன் மூலமாக, தொடர்ச்சியாக தாரணை பயில்வதன் மூலமாக இந்த தாரணையானது நம்ம எங்கே கொண்டு போய் செல்லுது, நம்மளை ஒரு படகு போல் ஒரு வெள்ளத்தில் ஒரு படகினை போட்டு நம்ம வந்து வெள்ளத்தை எப்படி நீந்தி போகிறோம், ஒரு கரையிலிருந்து மறுக்கரைக்கு நீந்தி செல்கின்றோம் அல்லவா, அதே போன்று இந்த தாரணையானது நம்மை மெதுவாக தியானத்திற்கு, அடுத்த நிலையான தியானத்திற்கு கொண்டு செல்கின்றது. அப்போ ஏழாவதாக இருப்பது தியானம். இந்த தியானம் என்பது நாம் தாரணையின் வழியாக நாம் தியானத்திற்கு அடுத்த நிலைக்கு செல்கின்றோம். தியானம் என்பது நமக்குள்ளே நிகழ்வது. நாம் இதனை முயற்சி செய்வதற்கு எதுவுமே இல்லை. தாரணை வரைக்குத்தான் நம்முடைய முயற்சிகள் இருக்கும். தாரணைக்கு அப்புறம் அந்த தியானமானது அது நமக்குள் நிகழ ஆரம்பிக்கும். அது நிகழ்வதற்கு நாம் அனுமதித்தால் போதுமானது. இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குதோ அதனுடைய அந்த இருப்பு, அதனுடைய அந்த அமைதி, அந்த பிரபஞ்சத்தின் இயக்கம் நமக்குள்ளே பாய ஆரம்பிக்கும். பிரபஞ்சத்தின் சக்தி நமக்குள்ளே பாய ஆரம்பிக்கும். இதுதான் தியானம். இந்த தியானம் நமக்கு ஒன்ஸ் வாய்த்து விட்டது என்றால் எட்டாவதாக இருக்கக்கூடிய அந்த சமாதி. இந்த தியானம் நீடித்து கொண்டே இருக்கும் பொழுது, தியானத்தின் பக்குவம் நமக்கு அதிகரிக்கும் பொழுது, தியானத்தின் ஒரு முற்றிய நிலை, தியானத்தினுடைய ஒரு முதிர்ந்த நிலை தான் சமாதி. சமாதி என்பது இந்த பிரபஞ்சத்தின் இருப்பு எப்படி இருக்கின்றதோ அப்படியே நாமும் அதனோடு கலந்து விடுவது. ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று கலந்து விடுவது. ஒன்னஸ், இந்த பிரபஞ்சத்தோடு நாம் ஐக்கியமாய் போவது, அதுதான் சமாதி. அப்போ நாம் இந்த பிரபஞ்சத்தோடு, கடவுளோடு நம்ம ஐக்கியமாகி போவதற்கு பதஞ்சலி முனிவர் மிகவும் எளிய இந்த 8 விஷயங்களை, இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இந்த 8 அங்களை வரிசையாக நம்ம கடைபிடிப்பதன் மூலமாக மிகவும் எளிதாக நாம் என்ன பண்ணலாம், நான் யார், இந்த பிரபஞ்சம்னா என்ன, இந்த பிரபஞ்சத்தை பற்றி புரிதல், நான் யார் என்ற புரிதல், இது போன்ற புரிதல்களும் நமக்கு எளிதாக கிடைக்கும். அதன் மூலமாக நாம் இந்த பிரபஞ்சத்தோடு கலந்து செல்வதற்கும் மிகவும் எளிதாக பதஞ்சலி முனிவர் நமக்கு அருளியிருக்கிறார். இதுதான் இந்த அஷ்டாங்க யோகம். அனைவருக்கும் நன்றி.